வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஜய் கிட்ட வராங்க. விஜயும் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க குழந்தைய. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா காவேரி இந்த விஷயத்தை பற்றி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் இல்லை. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தார். ஸ்டேஜில் 2 பேரோட நேமை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரொம்பவே ஹாப்பியானார் நம்ம விஜய். அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். குழந்தைங்களுக்கான முதல் சுற்று வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 2வது சுற்று தொடங்கணும் இல்லையா? ஸோ குழந்தைய வந்து கூப்பிடுறாங்க நம்ம காவேரி. விஜயும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, நம்ம சாரதாம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரதாம்மாவுக்கு முன்னாடி விஷயம் வந்து தெரிய வந்திருந்தாலும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்ன ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்லாமல் இருந்தாங்க இல்லையா? ஸோ விஜய் வந்து கேட்கும்போது அதுக்கப்புறமா என்ன நடந்தது, காவேரி என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் வந்து விஜய்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்னத்த ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல நீங்கள் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாலும், இல்லை தம்பி காவேரி தான் வந்து சொல்லியிருந்தா அவங்க 2 பேர்கிட்டும் வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டுமா அப்படின்னு. ஓ அப்படிங்களா அத்தை அப்படின்ற மாதிரி தான் அவரும் எடுத்துக்கிறாரு. இன்னொரு சுற்றுலையும் ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட அம்மாவோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக நம்ம குட்டி காவேரி 2 பேரும் வந்து வராங்க ஸ்டேஜுக்கு. அங்கே வந்ததுக்கப்புறமா காவேரி கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக வந்து பதில் சொல்கிறாங்க. 2 பேருக்குள்ளான புரிதல் பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக வந்து ஒருத்தர் மாறி வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே வியந்து போகிறாரு நம்ம விஜய். 2 பேருமே அம்மா பொண்ணு இல்லையா? ஸோ 2 பேரும் ஒரே வீட்டில் இல்லை அப்படின்னாலும் ஆனால் 2 பேருக்குள்ளான பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்பட்ட அளவுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சாரதாமாவுக்கும் பயங்கர ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. தன்னோட பொண்ணு தன்னோட குழந்தையோட சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் அவங்களோட மிகப்பெரிய கனவு, ஆசை எல்லாமே இருந்துச்சு. இப்படி ஒரு காட்சியை பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ரொம்ப பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி ஓகே, இப்போ நடிப்பாக இருந்தாலும் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் முடித்த பிறகும் அந்த போட்டியில் குட்டி காவேரி 2 பேரும் தான் வந்து முதல் பரிசை வந்து தட்டி செல்கிறாங்க. ஸோ பரிசை கொடுக்கும்போது குட்டி காவேரி என்ன பண்ணுறாங்க, தன்னோட அப்பாவை வந்து பார்க்குறாங்க. வாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. 1000 தான் இருந்தாலும் நம்ம விஜய்க்கு தயக்கமாக இருக்கும் இல்லையா? காவேரி ஒன்றும் ஏற்றுக்கவும் இல்லை. இந்த ஒரு சமயத்தில் இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதும் போனோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் யோசிக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இது பார்த்த விஜய்க்கு பார்த்திங்கன்னா அது கனவா நனவா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து தான் அந்த பரிசை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவர் மனசில் என்ன தோணும், காவேரி ஒரு வேளை நம்ம எல்லாருமே பேசுனதை வச்சு அவள் மனசு மாற்றிக்கிட்டாலோ, அதனால தான் வந்து தன்னோட தாயவே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாலோ நம்ம குட்டி காவேரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட யோசனையும் கண்டிப்பாக அதுதான் இருக்கும். திடீர்னு வந்து காவேரி கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை வந்து அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா காவேரி ஏற்கனவே வந்து பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அவர் ரொம்பவே அப்செட்டாக இருந்தார். இப்போ திடீர்னு குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் ஒருவேளை காவேரியோட மனசு மாறிட்டுருக்குமா, நம்மளை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டுடுச்சா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் இவர் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்க, காவேரியை பார்த்து விஜய் வந்து தேங்க்ஸ் சொன்னாலும் இதுக்கப்புறமா பர்சனலாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கணும். நான் இதை வந்து குழந்தைக்காக தான் பண்ணேன். குழந்தை ரொம்பவே டல்லாக இருந்தா. அன்றைக்கி எல்லாருமே வந்து நேம் கொடுக்கும்போது அம்மு மட்டும் வந்து பேர் கொடுக்காம இருந்திருந்தா அதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அவளை வந்து நம்ம சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வேலையை பண்ணேன். அதுக்காக நீங்கள் ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு நான் சம்மதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு விஜய் மனசுக்குள்ளே. அதை வந்து வெளியில் அவரால் காட்டவும் முடியல. ஏன்னா எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தாலாவது ஏதோ ஓரளவு அவர் மனசு தேர்த்திக்கிட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பார். திடீர்னு நல்லா இருந்த மனுஷங்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அப்போ எப்படி இருக்குங்க விஜயோட நிலைமையிலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதை பேசுறதுக்கு அப்புறமா ஒன்றுமே புரியல, ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியில் காட்டிக்க முடியல அவரால். மிஸ் நான் அதெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம காவேரிக்கு கில்ட் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம தப்பாக பேசிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பற்றி வந்து நம்ம சாரதாம்மா வந்து கேட்க, இங்கே பாருமா தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்ருக்காரு, என் மனசில் என்ன பட்டதோ நான் அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க.
அடுத்ததாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தாத்தா வந்து என்ன கேட்குறாருன்னா, "என்னப்பா எப்படி போச்சு இன்றைக்கி ஃபங்க்ஷன்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப நல்லா போச்சு தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து தாத்தா கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்து தாத்தாவும் ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. "என்னப்பா நம்ம காவேரி, அம்மு 2 பேருமே ஒன்றா அம்மா பொண்ணா வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காவேரிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா. அம்மு ரொம்ப டல்லாக இருந்தா இல்லையா, கிளாஸில் ரொம்ப வந்து இதுவாக இருந்திருக்கா எல்லோரும் பேர் கொடுக்கும்போது. அதனால் அம்முவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அம்முக்காக இப்படி வந்து பேர் கொடுத்து அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தாத்தா 2 பேருமே. அந்த வீடியோ தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டினேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. "நான் ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாலும், விடுங்க தாத்தா எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக ரொம்ப அப்செட்டாக இருக்கார் காவேரி பேசின விஷயங்களை நினச்சி. "என்னாச்சுப்பா விஜய், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, "இல்லை தாத்தா, காவேரி பேசின ஒரு விஷயம் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு தாத்தா" அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. "அப்படி என்னப்பா சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி சொன்ன விஷயத்தையும் வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க. "இவ்வளோதானாப்பா, இதுக்கே நீ இவ்வளோ வந்து டென்ஷன் ஆகுற? காவேரியை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த சமயத்தில் கோவப்படுவா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நார்மல் ஆகிடுவா போல். அதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காதுன்னு" சொல்லிட்டு தாத்தாவும் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. வீடியோஸை வந்து தன்னோட 2 பொண்ணுங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணுறாங்க. கங்கா, யமுனா 2 பேருமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷத்தோட. "அம்மா செம்மையாக இருந்தது, எவ்வளோ அழகாக வந்து ஆடியிருக்காங்க டான்ஸ்" அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்ருக்காங்க. "ஆமாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாமா வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஆமாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டா போல். ஆனால் அவங்க அக்கா தான் தேவையில்லாமல் பேசிட்டா" அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை பற்றி சொல்ல, "அவள் எப்போவுமே இப்படி தானம்மா, புதுசாக நடந்துக்கிறா. மாமாவுக்கு தான் அவளை பற்றி நல்லாவே தெரியுமே. அப்புறம் எதுக்காக மாமா டென்ஷன் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல, "அது தாண்டி நானும் சொன்னேன் தம்பிக்கிட்ட, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இவளும் பாரேன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்றா. அம்முக்காக யோசித்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறா. அப்புறம் வந்து விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என்ன, அந்த ஒரு முடிவில் மட்டும் வந்து பின்வாங்கவே மாட்றா. இதிலே தாண்டி நிற்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க சாரதம்மா. "எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களும் வந்து சொல்கிறாங்க. எதையுமே புரிஞ்சிக்காத நம்ம காவேரி கிட்ட எப்படி வந்து அவளோட மனசை மாற்ற வைக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சில விஷயங்களை வந்து யோசிக்கிறாரா. அதாவது ரம்யா மூலியமாக தான் எப்படியாவது காவேரியை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி விஜய் வந்து பண்ணுறாங்களா. இது மூலியமாவது நம்ம காவேரிக்கு உண்மை புரிய வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.